அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுருக்கமான வாழ்க்கை வரலாறை உடைய தொடரில் ஐந்தாவது தொடராக 39வது நாளுடைய வகுப்பாக இன்று நாம் நபி அவர்கள் மக்காவிலிருந்து தங்களுடைய 53வது வயதில் மக்காவிலிருந்து நாடு துறந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் இடம்பெயர்ந்து வந்தார்கள். கிபி 624, அதாவது மதீனாவுக்கு வந்த 2வது வருடம். அதை ஹிஜ்ரி கணக்கில் நம்ம சொல்கிறதா இருந்தால் ஹிஜ்ரி 2வது ஆண்டு முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட கட்டாயமான போர் பத்ர் என்ற போர். முஸ்லிம்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு மதீனாவிற்கு இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய நிலைக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதனால் நாடு திறந்து ஹிஜ்ரத் மேற்கொண்டு வந்தார்கள். குறைஷிகள் அவர்கள் விட்டு விட்டு சென்ற உடைமைகள் சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் தங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்தார்கள், அபகரித்து கொண்டார்கள். அப்போ மதீனாவில் உள்ள முஸ்லிம்கள் குறைஷிகளுக்கு சொந்தமான வியாபார கூட்டம் ஒன்று அபு சுஃபியானுடைய தலைமையில் மதீனாவிற்கு அருகாமையில் செல்கிறது என்பதை அறிந்தனர். எனவே நபி அவர்களும் தமது தோழர்களை அழைத்து இந்த வியாபார கூட்டத்தை முற்றுகையிட கட்டளை எழுகின்றார்கள். ஏனென்றால் தங்களுடைய உடைமைகளை மக்காவில் அவர்கள் பறித்து வைத்து கொண்டு அதனை வியாபாரத்தில் முதலீடு செய்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் ஒரு வழிக்கு கொண்டு வரணும். இந்த அபு சுஃபியான் தலைமையில் மக்காவிலிருந்து சிரியாவிற்கு வியாபாரம் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்பொழுது மிகப்பெரிய லாபங்களோடு திரும்பி வர்றத நபி அவர்கள் அறிந்ததுனால இந்த வியாபார கூட்டத்தை நாம் தடுத்து நிப்பாட்டி வைத்து கொண்டோம் என்று சொன்னால் மக்காவாசிகள்கிட்ட நமக்கான உரிமை நியாயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்ற அடிப்படையில் நபி அவர்கள் இப்படி ஒரு முயற்சியை செய்கிறாங்க. அப்போது இந்த செய்தி எப்படியோ மக்காவில் உள்ள இறை மறுப்பாளர்களுக்கு அபு சுஃபியான் உடைய தரப்பு வழியாக செய்தி சென்றடைந்ததுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஏறக்குறைய 950 1000 பேர் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிக்கிட்டு சண்டைக்காக அவர்கள் என்ன செய்கிறாங்க, போர் செய்யணும் என்ற அடிப்படையில் அங்கிருந்து வர்றாங்க. இதற்கிடையில் இந்த அபு சுஃபியான் தலைமையில் வந்த பயண கூட்டத்தை முற்றுகையிடன்னு போன தோழர்களுக்கு ஏமாற்றம் தான் இருந்தது. ஏன்னா அபு சுஃபியான் மதீனாவாசிகள் தங்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சிகளை செய்கிறாங்கங்கிறத தெரிந்து கொண்டு லாபகமாக தப்பி என்ன செய்கிறாருன்னா மதீனாவை கிராஸ் பண்ணி என்ன செஞ்சிடறாரு, இவருடைய கண்களில் இந்த கூட்டத்தாருடைய கைகளில் சிக்கிடாமல் மக்காவிற்கு சேஃப்டியாக போய் சேர்ந்துட்டார். சேர்ந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த குறைஷி படையினர் 1000 பேரை திரும்ப ரிட்டர்ன் வருமாறு அபு சுஃபியான் சொல்லியும் அவர்கள் கேட்க மறுத்து விட்டார்கள். முன் வச்ச காலை நாங்கள் பின் வைக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் இந்த முகமதுடைய ஆட்களையும் ஒரு கை பார்த்து விட வேண்டும் என்ற அடிப்படையில் மதீனாவை நோக்கி பத்ர் என்ற இடத்துல முகாமிடுறாங்க, தங்கியிருக்காங்க. அப்போ இவங்க வந்திருக்க செய்தியை நபி அவர்கள் தெரிந்து கொண்டதோடு தோழர்கள் எல்லோரையும் என்ன செய்கிறாங்க, தங்களோடு அழைச்சிட்டு போகிறாங்க. ஏறக்குறைய ஒரு 313 சஹாபாக்கள் இருப்பாங்க. இது ரமலானுடைய மாதத்தில் இந்த யுத்தம் நடக்குது. அப்போ நோன்பு வச்சுருக்கிறாங்க. நோம்போடு என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களை அழைச்சிட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் பரிபூர்ணமான வாகன வசதியும் கிடையாது, போர் தளவாடங்கள் கிடையாது, அதற்கான பயிற்சி முழுமையாக இல்லாத மக்கள் அதில் அதிகமாக இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய காவலில் நம்பிக்கையில் என்ன செய்கிறாங்க, மக்காவுக்கு வெளியே ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய பத்ர் என்ற இடத்தை நோக்கி என்ன செய்கிறாங்க, தோழர்கள் நபி அவர்கள் எல்லாரும் போகிறாங்க.
அப்போ அங்கே இடங்களில் தங்கி இருந்து என்ன செய்கிறாங்க, எதிரிகளுடைய எண்ணிக்கை அவங்க உளவறிகிறாங்க, அவங்க இவங்களை பற்றி துப்பு அறிகிறாங்க. இப்படியாக இரவு பகலில் தான் சண்டை நடக்கும். அப்போ இரவு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ண, அல்லாஹ்வே இந்த சின்னஞ்சிறிய கூட்டத்தை நான் அழைச்சிட்டு வந்திருக்கிறேன், இவர்களை அழைச்சிட்டு சொன்னேன், இதுக்கு பிறகு இந்த பணியையோ உன்னை வணங்குவதற்கோ இந்த உலகில் இந்த ஊரில் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க என்று அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய இயலாமையை சொல்லி அழுது அல்லாஹ்விடத்தில் அதற்கான உதவியையும் நாடினார்கள். எந்த அளவிற்கு என்றால் தங்களுடைய மேலாடை கீழே சரி விழுந்தாலும் கூட கேட்பதை நிறுத்தவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவருடைய நிலை பார்த்துட்டு, அல்லாஹ்வின் தூதரே போதும், உங்களுடைய துவாவை இறைவன் அங்கீகரித்து விடுவான், நீங்கள் துவா செய்த போது என்று சொல்கின்ற அளவுக்கு நபி அவர்களுக்கு என கவலைகள் பீறிட்டு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் அதிகமாக உதவியை நாடினார்கள். பிறகு மறுநாள் போர் நடந்தது. அந்த போரில் அல்லாஹு தாலா மலக்குமார்கள் மூலியமாக மிகப்பெரிய ஒரு உதவியை செய்து எதிரிகள் தரப்பில் 70 முக்கிய நபர்கள் தலைவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அதே போன்று 70 இறை மறுப்பாளர்கள் கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. ஆக இப்படியாக இந்த போரில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அல்லாஹு தாலா முஸ்லிம் மக்களுக்கு அல்லாஹ் வழங்கினார் மலக்குமார்களுடைய உதவியோடு. அப்போ இதற்கு பிறகு தோல்வி கண்ட முகத்தோடு தப்பித்தன் பிழைத்தன் என்று சென்ற மக்காவாசிகள், மக்கத்து இறை மறுப்பாளர்கள், காஃபியர்கள் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக மறு வருடமே கிபி 625 அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு என்ன செய்கிறாங்கன்னா, குறைஷிகள் மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி கொண்டு ஏறக்குறைய ஒரு 3000 நபர்களை ஒன்று திரட்டி என்ன செய்கிறான், முஸ்லிம்களோடு சண்டையிடுவதற்காக மதீனா நோக்கி புறப்பட்டு வந்து ஏறக்குறைய உஹது என்ற மலை அடிவாரத்தில் தங்கியிருக்கிறான், முகாமிட்டு இருக்கிறான். அப்போ மதீனாவுக்கும் உஹது இருக்கக்கூடிய மலை இருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில ஏறக்குறைய ஒரு 7-8 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அவ்வளோ நெருக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போ நபி அவர்கள் தோழர்களோடு ஆலோசனை பண்ணாங்க. இப்போ அந்த அடிப்படையில் நினைச்சாங்கன்னா, எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்துக்கே போய் சண்டையிடுவோம், ஊருக்குள்ளே வேண்டாம் என்று அவர்கள் மலை அடிவாரத்துக்கு செல்கிறாங்க, உஹது மலை அடிவாரத்துக்கு செல்கிறாங்க. இங்கு நபி அவர்கள் சில போர் யுக்திகளை அல்லாஹுடைய தயவினால் அவங்க வழிகாட்டினாங்க. அந்த வழிகாட்டலை சில தோழர்கள் மீறியதுனால, அலட்சியமாக விட்டதுனால அந்த போரில் முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டு கடைசியில் தோல்வியில் இருந்து மீளுகின்ற வகையில் ஒரு சிறிய வெற்றியையும் அல்லாஹ் தாலா முஸ்லிம் மக்களுக்கு வழங்கினாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த உஹதுங்கிற அந்த இடத்துல வச்சு நடந்ததுனால அந்த தற்காப்பு போரில் முஸ்லிம்கள் தரப்பில் ஏறக்குறைய 70 நபி தோழர்கள் வரைக்கும் அதில் கொல்லப்படுறாங்க. அதில் முக்கியமாக நபி அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் அவரும் இந்த போரில் ஷஹீதாக்கப்படுறாங்க. ஆக இவர்கள் எல்லோரும் ஒரு இடத்துல அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க அந்த உஹதுங்கிற இடத்துல. அதே மாதிரி 70 வேற கைதிகளாக நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பிடித்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த போரில் ஒரு தோல்விக்கு பிறகும் ஒரு அனுதாப வெற்றியாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழங்கினான் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த போர் முடிந்ததற்கு பிறகும் எதிரிகளுடைய அந்த பழிவாங்கும் எண்ணம் அவர்களுக்கு குறையலை. இருந்தாலும் மீண்டும் இவர்களோடு போர் புரிய வேண்டும் என்று அதற்கான நேரகால சூழல்களை தேடிக்கொண்டு இருந்தார்கள். அந்த அடிப்படையில் கிபி 626 வருடம், அதுக்கு அடுத்த 4வது வருஷம் ஹிஜ்ரி 4-5 ஒரு போர் என்ன செய்கிறாங்க, ஆயத்தமாகி என்ன செய்கிறாங்க வர்றாங்க. அது கந்தக்குங்கிற இடத்துல வச்சு மக்காவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குறைஷி கோத்திரத்தார்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஏறக்குறைய ஒரு 10,000 பேர்கிட்ட ஒன்று திரண்டு மதீனாவை முற்றுகையிடுவதற்காக வர்றாங்க. அப்போ இந்த செய்தியை நபி அவர்கள் அறிந்து கொண்டு தோழர்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, ஆலோசனை கேட்டாங்க. எப்போதுமே ரசூல்லா என்ன செய்வாங்க, எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதா இருந்தால் ஆலோசனை பண்ணி தான் என்ன செய்வாங்கன்னா முடிவு எடுப்பாங்க. அந்த அடிப்படையில் அந்த கூட்டத்தில் சல்மான் ஃபாரிஸ் என்ற
பாரசீக நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒருவர் நபி அவர்களுடைய போதனையினால் ஈர்க்கப்பட்டு மதீனாவுக்கு வந்து நபி அவர்கள் முன்னிலை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர். அப்போ இந்த நபித்தோழர் என்ன செய்கிறாருன்னா, அல்லாஹ்வின் தூதரே, எங்கள் ஊரில் உள்ள ஒரு தற்காப்பு நடவடிக்கையை நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, எதிரிகள்கிட்டேருந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு முக்கியமான இடங்களில் நாங்கள் வந்து அகழ்களை, பள்ளங்களை, குழிகளை தோண்டி வைப்போம். அதை கடந்து எதிரிகள் வர முடியாத அளவுக்கு அதை நாங்கள் குழியை தோண்டி வச்சுருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஆலோசனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு ஏறக்குறைய மதீனா வந்து பானா சைஸில், தமிழ் எழுத்து பானா வடிவில் மதீனாவுடைய இயற்கை எழில் இருந்ததுனால சுற்று மலைகள் இருந்தது. ஒரு பகுதியில் ஓப்பனாக இருந்த அந்த பகுதியில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு அகலை தோன்றாங்க. ஏறக்குறைய ஒரு 6 அடி அகலமும் 5 அடி நீளமும் கொண்ட அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, மிகப்பெரிய குழியை என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த மதீனாவுடைய என்ட்ரன்ஸில் அமைக்கிறாங்க. அப்போ இந்த குழியை தோன்றது முஸ்லீம் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகவும் சிரமமும் இருந்தது. இருந்தாலும் நபி அவர்களும் அவர்களோடு சேர்ந்து என்ன அகழியை தோண்டாங்க. இதனால் மக்காவிலிருந்து வந்த அந்த இறை மறுப்பாருடைய 10,000 பேர் கொண்ட அந்த கூட்டத்தினர் இந்த கந்தக்கு என்ற இந்த போருக்கு அஹ்ஸாப், படை திரட்டி வந்த போர் என்ற ஒரு பேரும் உண்டு. அப்போ கந்தக்குன்னு சொன்னாலும் அஹ்ஸாப் போர் என்று சொன்னாலும் ஒரு போருக்கான 2 பெயர்கள். அதாவது அகழ் போர் என்று தமிழில் அதுக்கு மொழிபெயர்த்து சொல்வார்கள். அப்போ இந்த போரில் எதிரிகள் மக்காவிலேருந்து வந்தவங்க 10,000 பேர் குழியை பார்த்துட்டு உள்ளே வர முடியாமல் குழிக்கு அந்த புறம் என்ன செய்கிறாங்க, முற்றுகையிடுறாங்க. ஏறக்குறைய 1 மாத காலம் வரைக்கும் என்னை முற்றுகையிட்டு எப்படி மதீனாவாசிகள் இங்கே வரணும், அதே மாதிரி அவங்களும் இங்கே திருட்டுத்தனமாக உள்ள நுழையிறதுக்கு முயற்சி எடுத்து அதில் சின்ன சின்ன தோல்விகள், சிறு சிறு காயங்கள், சில உயிர் சேதம் ஏற்பட்டாலும் இந்த போரினுடைய முடிவு முஸ்லிம்களுக்கு சாதகமாக இருந்தது. ஏன்னா அந்த 1 மாத கால முற்றுகையினுடைய கடைசி நேரத்தில் மிகப்பெரிய ஒரு மண் காற்று, புழுதி காற்று கிளம்பியது. அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த டெண்டுகள்லாம் காற்று பிச்சுக்கிட்டு போனதுனால அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் என்ன செஞ்சான்னு சொன்னால் வந்த வழியே ரிட்டனாக சென்றார்கள் என்பதையும் நாம் பார்க்குறோம். அப்போ இந்த போர் வந்து நடக்கிறதுக்கு ஒரு மதீனாவுக்கு உள்ளே இருந்த யூதர்கள், யூத மதத்தை சேர்ந்தவர்களும் மோசடித்தனம் வெளிப்பட்டது. ஏன்னா இவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா மக்கத்து காஃபிர்களுக்கு என தகவல் கொடுத்து முஸ்லிம்களுக்கு எதிராக போராட அவர்கள் தூண்டினார்கள். இந்த அடிப்படையில் மதீனாவுக்கு பாதுகாப்புக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம்னு சொன்ன அந்த ஒப்பந்தத்தை மீறியதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, மதீனாவை விட்டு மொத்தத்துக்கு அந்த யூத கோத்திரத்தார்கள் அனைவரையும் ஊரை விட்டு காலி பண்ணி என்ன செஞ்சாங்க, அனுப்பி வைத்தார்கள், வெளியேற்றி விட்டார்கள். இப்படியாகத்தான் மதீனாவிலிருந்து அவங்க விரட்டப்பட்டாங்கிற செய்தியை நாம் என்ன செய்யறோம் பார்க்க முடிகின்றது. ஆக இப்படியாக இந்த 3 முக்கியமான போர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக அவர்கள் மேற்கொண்ட பொழுது தற்காப்பு நடவடிக்கையாகத்தான் நபி அவர்களுடைய ஒவ்வொரு போருமே அமைந்திருக்கிறது என்பதை நம்ம அவர்களுடைய வரலாறில் பார்க்க முடிகிறது. இவ்வாறாக ஒரு போர் ஒரு முடிவு நிலைக்கு திரும்ப திரும்ப போர் செஞ்சு நஷ்டத்தை நம்ம தழுவுறோம் என்பதை உணர்ந்த அந்த மக்களும் விரக்தியில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான காலகட்டத்தில் கிபி 627 ஏறக்குறைய நபி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்து 5 வருடம் கழிந்து 6வது வருடம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தங்களுடைய தோழர்களோடு உம்ரா செய்வோம் என்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறாங்க, ஒரு 1400 சஹாபாக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மதீனாவிலிருந்து மக்காவை நோக்கி என்ன செஞ்சாங்க, போகிறாங்க. அப்போ இந்த திட்டத்தை மக்காவாசிகளை தெரிந்து கொண்டு இவங்க திரும்ப சண்டைக்கு வராங்களோ என்ற ஒரு பயம் அவர்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. மக்களும் அதிகமாக இருக்காங்கிறது தெரிந்து கொண்டு என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு மக்காவாசிகள் அவர்களை வந்து சண்டைக்கு தான் வராங்களோ என்று தடுத்து நிப்பாட்டுறாங்க. இவர்கள் எவ்வளவோ சொல்லியும் நாங்கள் உம்ரா செய்கிறதுக்கு மட்டும்தான் வந்திருக்கோன்னு சொல்லியுமே அவங்க அதை கேட்க தயார் நிலையில் இல்லை. அதனால் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு
ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்து கொண்டார்கள். 10 வருஷத்துக்கு நீங்களும் நானும் சண்டை போடக்கூடாது. இந்த வருஷம் நீங்கள் மதீனாவுக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிருங்க. அடுத்த வருஷம் நீங்கள் உம்ரா செய்கிறதுக்கு வாங்க. வந்தால் 3 நாள் தான் இருக்கணும். 3 நாளுக்கும் வாள்களை உரைக்குள்ளால் வைத்திருக்கணும். வந்தோமா போயிடணும், வேலை முடிஞ்சிட்டு. இங்கேயே தங்கி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி இந்த சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தத்தில் சில முஸ்லிம்களுக்கு பாதகங்கள் இருக்கத்தான் செஞ்சுது. அது என்ன அப்படின்னா, மக்காவிலிருந்து யாராவது மதீனாவுக்கு வந்தாங்கன்னா அவங்கள திரும்ப ரிட்டர்ன் அனுப்பிடணும். அதே நேரத்தில் மதீனாவிலேருந்து யார் வந்தாலும் நாங்கள் மக்காவுக்கு வந்தாங்கன்னா திரும்ப நாங்கள் ரிட்டர்ன் அனுப்பட்டோம் என்ற ஒரு கடுமையான விஷயத்தை சொன்னாங்க. இருந்தாலும் நபி அவர்கள் சகித்து கொண்டு அவர்களோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்தார்கள். சஹாபாக்களுக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட நபி அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஹிஜ்ரி, அதாவது கிபி 627 வருஷம், ஹிஜ்ரி 6வது வருஷம் இந்த ஹுதைபியா என்ற இடத்துல, மக்காவுக்கு இருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஹுதைபியா என்ற இடத்துல உம்ரா செய்ய முடியாமல் தடுத்து நிப்பாட்டப்பட்டு ஒரு இடம் சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தம் நடந்தது. அந்த உடன்படிக்கையோடு நபி அவர்கள் உம்ரா செய்யாமல் உம்ராவுடைய கடமைகளை ஹுதைபியாங்கிற இடத்துலையே நிறைவேற்றி விட்டு என்ன செஞ்சாங்க, மதீனாவுக்கு என்ன செஞ்சாங்க, புறப்பட்டு வந்தார்கள் என்பதை பார்க்குறோம். இதுக்கு பிறகு நபி அவருடைய செயல்பாடு எப்படி இருந்ததுங்கிறத அடுத்த வகுப்பில் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.